ஹரே கிருஷ்ணா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு, இளவரசி. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ற. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ராஜகுமாரன் அவளை கல்யாணத்துக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு அந்த ராஜகுமாரன் வீட்டுக்காரெல்லாம் வரா. வந்தபோது அந்த ராஜகுமாரன் அந்த இளவரசிக்கு ஒரு வைர நெக்லஸ் அதை பிரசன்ட் கொடுக்குற. அப்போ அவ அத வைர நெக்லஸ அவ கழுத்துல போட்டுக்கிறா. அவ ரொம்ப அவளுடைய உயிருக்கு மேல அந்த வைர நெக்லஸ அவ வச்சுட்டு இருக்கா. அப்படியே டால் அடிக்கிறது. அந்த ஊர்லயே இல்லாத அந்த மாதிரியான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஐட்டம் அந்த ஊர்லயே இல்லை, அந்த ராஜ்யத்துல. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு வைர நெக்லஸ் அந்த ராணி ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருக்கா. இப்ப கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆகி அவ இந்த ராஜாவுடைய வீட்டுக்கு வரா. வந்த உடனே அது பெரிய ராஜ்மஹல். அந்த காலத்துல பெரிய அரண்மனை இருக்கும் இல்லையா, அந்த அரண்மனையில இவளுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்போ இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, அந்த அந்தப்புறத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்கும். அந்த கார்டனுக்குள்ளேயே அவ குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு குளம்லாம் பண்ணியிருப்பா. அங்க நிறைய இந்த தோழிகள்லாம் வேலைக்காரிகள்லாம் இருப்பா, தாசிகள்லாம். அவெல்லாம் இந்த ராணிய குளிப்பாட்டுறது, அவளுக்கு தலை அலங்காரம் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவா. ஆனா காலம்பர சாயங்காலம் மத்தியானம் எந்த டயத்துலயும் இந்த ராணி என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த வைர நெக்லஸை கழட்டவே மாட்டா. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக அவ அந்த உத்தியானத்துக்கு போறா. அப்போ எண்ணெய் எல்லாம் வைரத்தை இறங்கிடுன்னு, அப்போ மட்டும் அந்த வைர நெக்லஸை கழட்டி பக்கத்துல ஒரு இடத்துல வச்சிருக்கா. வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தானு போட்டுக்கணும்னு. இப்படி இந்த ராணியை எல்லாரும் அழகா வாசனை எண்ணெய் எல்லாம் தடவி இவளுக்கு நிறைய சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த ஒரு குளத்துல நிறைய பூக்கள் எல்லாம் போட்டு நிறைய சென்ட் வாட்டர்லாம் விட்டு கமகமான அவ இருக்கணும்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளும் அந்த தடாகத்துல இறங்கிட்டு அவ ரொம்ப ஜாலியா அவ குளிச்சுட்டு என்ன பண்றா, அப்படி பாக்கறா. அந்த வைர நெக்லஸை பார்த்துட்டே தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய அந்த கணவரை பாக்குறாப்புல இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, எங்க இருந்தோ ஒரு காக்கா அங்க உக்காந்தது. உட்காந்த காக்கா என்ன பண்ணிட்டு, அதுக்கு என்ன நினைச்சுதோ, படபடான்னு வைரத்தை பார்த்தவொன்னே ஏதோ சாப்பிடுற ஐட்டம்னு நினைச்சுதோ, இல்ல அதுக்கு என்னதான் தோணித்தோ தெரியல, டபக்குன்னு அந்த வைர நெக்லஸ் எடுத்துட்டு மரத்து மேல ஏறி உட்காந்துருத்தோம். இதை இந்த இளவரசி, இந்த ராஜகுமாரி பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, என் வைர நெக்லஸ் காக்கா தூக்கின்னு போறதே, என் வைர நெக்லஸ் காக்கா எடுத்து விடுதே அப்படின்னு கத்த. அங்க இருக்கிற மத்தவாள்லாம் பாக்குறா, ஐயோ வைர நெக்லஸ் திருட்டு போயிடுத்தே அப்படின்னு எல்லாருமே கத்த. அதுக்குள்ள அந்த நியூஸ் எல்லா இடத்துக்கும் போயிடுறது. உடனே ராஜா வைர நெக்லஸ் எடுத்து திருடின திருடன் எங்கேயும் ஓடி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நிறைய செக்யூரிட்டி போட்டு அந்த அரண்மனையோட எல்லா வாசலையும் உடனடியா சாத்த சொல்லி இப்படி எல்லாம் அங்க அமக்களம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த உத்தியானத்துல இருக்கிற ஒரு தோழி சொல்றா, திருட்டு போயிடுத்துன்னு ஏன் சொல்ல, காக்கா தூக்கிட்டு எல்லாம் போயிடுத்து, அதை ஒழுங்கா கரெக்டா சொல்லுங்க, அங்க ராஜா பாருங்க என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாரு அப்படின்னோடனே அப்ப அந்த போய் சொல்றேன், இந்த மாதிரி ராஜாட்ட இந்த திருட வெளியில ஓடி போக மாட்டான், இவன் பறந்தே போயிடுவான், அந்த மாதிரியான திருட இது அப்படின்னு. இந்த கத்தல்ல அந்த காக்கா தேமேன்னு அது மரத்து மேல இருந்தது. மேபி கொஞ்ச நேரத்துல அது கூட போட்டிருக்கலாம் அந்த வைர நெக்லஸ். ஆனா அது என்ன பண்ணிட்டு டபக்குன்னு பறந்து போயிடுத்து. ஐயோ, இப்ப இந்த காக்காயை எப்படி பிடிக்கிறது அப்படின்னுட்டு ராணியா அவ அழுன்னு அழறா. எனக்கு இந்த க்ஷணம் அந்த வைர நெக்லஸ் வேணும், எனக்கு வைர நெக்லஸ் வேணும், அதை எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, காக்கா மாதிரி பறக்கவா முடியும், அது எங்க போயிடுதுன்னு. அப்ப எல்லாரும் ஆலோசனை பண்றா. அப்போ எல்லாரும் சொல்றா, இந்த காக்கா இருக்கு பாருங்க, அது ரொம்ப தூரம் எல்லாம் பறக்கிற ஒரு பறவை இல்லை, அது கிட்டத்தட்ட சில மைல் தூரம் தான் அது போய் இருக்கும். அதனால அது எங்கேயாவது போடும், அது என்னத்த பண்ணும், அது 2 தடவை கொத்தி பார்க்கும், அது வேண்டானே எங்கேயாவது போட்டிருக்கோம், ஆனா அது எங்க போட்டது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டு உடனே அந்த ராஜா என்ன பண்ற, அந்த ஊர்ல படமறையறவரை கூப்பிடுறார். யார் இந்த நெக்லஸை முன்னாடி பார்த்திருக்காளோ அவளை கூப்பிட்டு, அந்த காலத்துல போட்டோ எல்லாம் கிடையாதே, இல்ல இப்பன்னா போட்டோ எடுத்து அதை உடனே வாட்ஸ்அப்ல எல்லா இடத்துலயும் அனுப்பலாம், அப்படிலாம் அனுப்ப முடியாது இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாரு, படத்தை வரைய வச்சு அதை நிறைய ஜெராக்ஸ் எல்லாம் பண்ணி
அப்போ தெருவா அந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் போய் ஒட்ட சொல்லி தண்டோரா போட சொல்றார். இந்த வைர நெக்லஸ யாரு கண்டுபிடிச்சு கொடுக்கறாளோ அவளுக்கு 5000 பொன் பரிசு அப்படின்னு அவர் தண்டோரா போடுறார். இப்ப எல்லாரும் தேட ஆரம்பிக்கிற, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஐயோ கிடைச்சதுதான், எவ்வளவு பெரிய ஜாக் பாட்ரா சாமி அப்படின்னு அவ எங்க ராத்திரி பகல்னு பார்க்காம எங்கெங்கெல்லாம் காக்கா பறக்கிற இடங்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் தேட ஆரம்பிச்சுட்டா. அப்போ ராணியா இங்க என்னடான்னா அவ நீராகாரத்துக்கு இறங்கிட்டா. அவ சாப்பிடுறத நிறுத்தி அவ வெறும் இப்போ லிக்விட் டயட்ல இருக்கா. அப்ப ராஜாக்கு ரொம்ப கவலையா போயிடுத்து. அப்ப ராஜா என்ன நினைக்கிறார், மேபி நம்ம 5000 சொன்னது கம்மி போல இருக்கு, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவோன்னுட்டு அவர் 11,000 பொன் பரிசு அப்படின்னு தண்டோரா போடுறார். இது எல்லாருக்கும் போறது, எவ்வளவு பொண்ணு தண்டோரா போட்டு என்ன பிரயோஜனம், அது கிடைக்கணுமே. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கான். அவன் வேலையே இல்லை அவனுக்கு. ஆனா எப்படியே கல்யாணமும் ஆயிடுத்து, குழந்தைகளும் ஆயிடுத்து. அவனுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு காலம்புற அந்த ஊர்ல ஒரு ஒதுக்கு, அந்த காலத்துல பாத்ரூம்லாம் கிடையாது, இப்படி ஒரு வயல்வெளிக்குள்ள போய் அவன் அவனுடைய காலை கடலாம் கழிச்சுட்டு அவன் அங்க நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரலான்ட்டு அவன் போறான். அப்படி போகும்போது அங்க ஒரு சின்ன குட்டை இருக்கு. அந்த குட்டை கிட்டக்கதான் இவன் உட்கார்ந்துருக்கான். இவன் பார்க்க அந்த குட்டையை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்னைக்கு நம்ம வாழ்க்கை தெளியுமோ, இந்த குட்டை மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு, குழம்பி கிடக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்தா அந்த குட்டையில இருக்கிற தண்ணியில பளபளன்னு ஏதோ ஒண்ணு தெரியறது அவனுக்கு. அவன் சரி சொல்லிட்டு கிடுகிடுன்னு போய் பார்க்கறான். அதுல அந்த வைர நெக்லஸ் இருக்கு. அடாடாடாடா, அந்த காக்கா எங்கேயோ பறந்து இங்க போட்டுட்டு போயிடுத்தேன்னுட்டு அவன் உடனே அக்கம் பக்கத்துல எல்லாம் பாக்குறான். யாருமே இல்ல. அப்பாடா, நல்லதா போச்சு, யாரும் இத பார்க்கல. நம்ம இத கொண்டு கொடுத்துட்டா நம்ம 7 ஜென்மத்துக்கு நம்ம இனி கஷ்டமே பட வேண்டாம். 7 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ பைசா நமக்கு வந்துருன்னுட்டு அவனுக்கா சந்தோஷம். அப்படியே கரை புரண்டு ஓடுறது. அவன் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ அவன் அந்த குட்டை கிட்ட போறான். சரி, இப்போ உடனே அதுல குதிச்சு நம்ம எடுக்கலாம்னு இப்படி ஒரு காலை வைக்கிறான். வச்ச உடனே அந்த இடத்துல அந்த குட்டையில அவ்வளவு சாஃப்டா மண்ணு இருக்கு, இந்த புதை மண்ணு மாதிரி இருக்கு. அப்போ அதுல காலை வச்சா அது உள்ள போயிடும் நமக்கு. அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஐயோ, இது இப்படி இந்த புதை மண்ணு இருக்கு, இங்க நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு அது வழுக்கிறதே அப்படின்னு. இருந்தாலும் அவனுக்கு ஆசை விடல. ஐயோ, இந்த நெக்லஸை நம்ம கோட்டை விடாம என்ன ஆப்புறது, தண்ணி மண்ணுக்குள்ளதானே, சேர்ல தானே நம்ம மாட்டிப்போம், மாட்டின்டா என்ன, எப்படியோ நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம அப்படின்னுட்டு அவன் கஷ்டப்பட்டு அந்த சேர்ல அவன் காலை வச்சு அந்த குட்டையில இறங்குறான். இறங்கின உடனே அந்த தண்ணியெல்லாம் கலங்கி அந்த சேர்ல அவன் மாட்டின்னு விடுறான். அவன் என்ன பண்றான், வாயை நல்லா இருக்க மூடின்னு இருக்கான். ஆனா இவன் அந்த கால் வச்சவனும் அவ்வளவு சாஃப்டா இருக்கு அங்க அந்த மண்ணு. அது அப்படியே அவனை உள்ள இழுத்துடுறது. அப்படியே அவனுடைய தலை மூஞ்சி எல்லாம் மண்ணு ஆயிடுறது, சேர் ஆயிடுறது. அப்படியே தலையை உள்ள முழுக போறது, மூச்சு இழுக்கிறது கஷ்டமா இருக்கு. அவன் கை கால்லாம் உதைச்சுண்டு அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் காதுல மூக்குல எல்லாம் அந்த மண்ணு போயிடுறது சேரு. ஆனாலும் வாயனா இறுக்கி முடிச்சுட்டு இருக்கான் இல்லையா, வாயில போல இருந்தாலும் எப்படியோ அவன் கஷ்டப்பட்டு கைய காலை உதைச்சு மேல எப்படியோ வந்துடுறான். வெளியில வரான். வெளியில வந்தவொடனே போய் அங்க பக்கத்துல இருக்கிற அந்த நதியில போய் நிறைய கையில காலெல்லாம் அலம்பிட்டு நல்லா மூஞ்சி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்நானம் போடுறான். அதை போட்டுட்டு அவன் வரான். அப்பாடா, அப்படியே அவனுக்கு அப்படியே டயர்டா இருக்கு. 1 மணி நேரம் கிட்ட போராடி இருக்கான் அந்த மண்ணுல இருந்து வெளியில வர்றதுக்கு. சரி சொல்லிட்டு அங்க போய் திருப்பி போய் பாக்குறேன். இதுக்குள்ள இவன் இந்த சேரு கலைச்சு விட்டது இதெல்லாம் கலங்கி கிளங்கி எல்லாம் அப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுது. செட்டில் ஆனவொடனே அந்த தண்ணியில மேல அப்படியே தெளிவா தண்ணி இருக்கு. பாக்குறான், அந்த நகை இருக்கு. அடாடாடா, நம்ம கீழே நம்ம இந்த மண்ணுல இறங்கின இடத்துல இருந்து ஏதோ சித்த ஒரு 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 அடிக்குள்ளதானே இந்த நகை இருக்கு. இது நம்ம கால்ல தெம்படலையே, இது பட்டிருந்தா எப்படியா நம்ம எடுத்துருந்துருக்கலாமே. அடாடா, இது இவ்வளவு கிட்டக்க இருக்கு, இப்படி கோட்டை விட்டுட்டு நான் வந்துட்டேனே, என் உயிர் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு எத்தையோ பயந்துன்னு வந்துட்டேனே, இதையும் சேர்த்து எடுத்துன்னு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அவன் என்ன பண்றான், சரி திருப்பி நம்ம போவோம் அப்படின்ட்டு இந்த தடவை ரொம்ப புட்சாலித்தனமா என்ன பண்றான்னா, ஒரு துண்டை எடுத்து அந்த மரத்துல கட்டி
அத வந்து இன்னொன்னு வந்து நம்ம இடுப்புல கட்டிட்டு இருக்கான். சோ நம்ம இன்கேஸ் நம்ம வந்து மாட்டிட்டா கூட இந்த துண்டோட ஒரு ஹெல்ப்ல நம்ம வந்துடலாம் அப்படின்னு. திருப்பி அவன் அதுல போறான். இந்த தடவை இன்னும் வந்து உள்ள போறது. ஏன்னா இவன் வந்து ஒரு தடவை இறங்கி இன்னும் அந்த மண்ணை சாஃப்ட் பண்ணி வச்சிருக்கான். நான் உள்ளேயே இழுத்துட்டு இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா அவன் காலில் தெம்படுற இடத்துல எல்லாம் எங்கேயுமே அந்த நெக்லஸ் காணும். அவன் இங்கதான் இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இவன் நினைச்சுட்டு ஐயோ வந்த நம்ம உட்காந்து இந்த காலை உள்ள விட்டதுல அது எங்கேயோ நகர்ந்து போயிடுது போல இருக்கு அப்படின்னுட்டு. இருந்தாலும் இப்ப அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை. எப்படியோ வெளில வந்தா போறோம்னு பயம் வந்துருது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில வந்த உடனே அவன் என்ன பண்றான், இந்த தடவை அவன் ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இறங்கியிருக்கான். இருக்கிற துண்டே கட்டின்ட்டான். அப்புறம் எப்படியோ வந்து குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கான். அடாடாடாடா அப்படின்னு இப்படி பாக்குற. திருப்பி வந்து அந்த குட்டை தெளிஞ்சு போயிடுத்து. அந்த நகை கண்ணு தெரியறது. அடாடா, நகை கண்ணு கட்டுற தூரத்துல இந்த நகை இருக்கு. இதை எடுக்கிறதுக்குள்ள என்ன பாடா இருக்கு. நமக்கு இந்த 11,000 பொண்ணு கிடைக்கிறதுக்குள்ள நம்ம உசுறு இருக்குமான்னு தெரியல போல இருக்கே அப்படின்னுட்டு. இருந்தாலும் இதை விடக்கூடாது, என்னோட முழு சந்தோஷமும் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னுட்டு அவன் வந்து எப்படா இப்ப இறங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க இன்னொருத்தன் வரான். அவனை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் டென்ஷனா எடுத்தான். அடாடாடா, இத்தனை நாள் யாருக்குமே தெரியாதுல்ல நம்ம நினைச்சுட்டு இருந்தோம், எவனும் இங்க இல்ல அப்படின்னு. இப்ப இவன் வந்துட்டானே, இவன் பார்த்து இவன் எடுத்துன்னு போயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு இவனுக்கு கவலையா போயிடுது. அதனால வந்து நேரம் வந்து அங்கேன்னு வந்தான் இவங்க கிட்ட. என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க உங்களை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த உடம்பெல்லாம் வந்து சேருல நனைஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஈர துணியை கட்டின்னு உட்காந்துருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணு இல்லை, நீங்க போங்க போங்க சொல்றான். இல்ல என்ன ஒண்ணு இல்லையே, ஏதாவது சொல்லுப்பா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னோடனே. அப்ப இவன் யோசிக்கிறான், சரி இன்னொரு ஒரு மூணாவது ஒரு ஆள் இருந்தா நமக்கும் ஹெல்ப்பா தான் இருக்கும். ஆனா வந்து அவன்கிட்ட முன்னாடியே நம்ம சொல்லிடலாம், இதை பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுனால நான் உன் ஹெல்ப் எடுத்துக்கிறேன். ஆனா வந்து நீ நீ வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், நான் என்ன ஹெல்ப் கேட்கறேனோ அதுல கிடைக்கிற விஷயத்த எனக்கும் தான் நீ கேட்க கூடாது, ஆனா உனக்கு நான் ஏதாவது தருவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன உளறான் அப்படின்னு. அப்ப அவர் சொல்ற, இல்ல இல்ல, இதை பாரு, அந்த தண்ணிக்குள்ள அந்த நெக்லஸ் இருக்கு, ராஜா சொன்ன அந்த வைர நெக்லஸ், அந்த ராணியோட நெக்லஸ் இருக்கு. அதை எடுக்கிற அந்த சிரமத்துலதான், அந்த எடுக்கிற அந்த முயற்சியில தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால வந்து இந்த தடவை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இதை ராஜாட்ட கொண்டு கொடுக்குறேன், அவர் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார், அதுல நான் கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் தருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னோடனே. அப்போ அவன் வந்து சிரிக்கிறான். அவன் சிரிச்சோடனே, ஏன்பா நீயே எடுத்துன்னு போலான்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, நான் எடுத்துன்னு போலான்னு நினைக்கல, நீங்க நான் மட்டும் இல்ல 1000 பேரை ஹெல்ப் பண்ணா கூட இந்த சின்ன குட்டையில இருந்து உங்களால அந்த நகையை எடுக்கவே முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இன்னும் எனக்கு கோவம் வருது, என்னடா இத்தினூண்டு தண்ணி இங்க இருக்கு, ஏதோ மேல ஏதோ சேறு இருக்கிறதுனால என்னால எடுக்க முடியாம இருந்தது, இந்த தண்ணில இருந்து இந்த நகையை எடுக்க முடியாது இவ்வளவு உறுதியா சொல்றானே அப்படின்னோடனே. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு அவன் கேட்கறான். கேட்ட உடனே, இத பாரு, அந்த நகை எங்க இருக்கு பாரு அப்படின்னுட்டு அவன் கீழே இருக்கிற அவன் தலைய வந்து அப்படி மேல ஒசத்தி அப்படி காட்டுறான். அங்க மேல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல அந்த நெக்லஸ் வந்து தொங்கிட்டு ஆடின்னு இருக்கு காத்துல. இந்த காக்கா கொண்டு வந்து அந்த மரத்துல எங்கேயோ மாட்டி வச்சுட்டு போயிடுது. இவன் பார்த்தது தண்ணியில இருக்கிற அதோட ரிஃப்ளெக்ஷன், அதோட பிரதிபிம்பம். அங்கேருந்து மேல முதல்ல இருக்கு, அது இங்க இருக்கு. இவன் தண்ணியை கலைச்சு விட்டோன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியல. தண்ணி வந்து செட்டில் ஆன உடனே அது அப்படியே ஸ்டில்லா இருக்கும்போது அந்த மேல இருக்கிற அந்த மரம், அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில தெரியறது. இவன் நெக்லஸ அவனுக்கு தண்ணியில காட்டியிருக்கு. அப்ப அவர் சொல்ற, அங்க இருக்குடா. அப்ப நினைக்கிறான், அடாடாடாடா, இது நமக்கு தெரிஞ்சிருந்தா மரத்து மேல ஏறி ஒரு நிமிஷத்துல எடுத்துன்னு போயிருக்கலாமே, இது தெரியாம நான் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு என் உயிரே போற மாதிரி ஆகி இப்படி கஷ்டப்பட்டேனே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அவன் எடுத்துன்னு போனான்னு ஒரு கதை. ஆனா இந்த கதையில ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளும் இதே மாதிரிதான் சுகத்தை தேடி இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் பின்னாடிதான், மாயைக்கு பின்னாடிதான் ஓடின்னு இருக்கோம். இதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, இதுல எனக்கு ஆனந்தம் இருக்குமா அப்படின்னு. ஆனா ஒரு நாளும் வந்து நமக்கு அதுல எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஆனந்தம் தேடி போனா அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். நம் ஒரிஜினல் ஆனந்தம் சந்தோஷம் எங்க இருக்குன்னா அது பகவான் கிட்டதான் இருக்கு. ஏன்னா வந்து அவர் தான் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம். அவர் தான் வந்து
ஆனந்தம், ஆனந்தத்தின் உறைவிடம். அவருக்கு நம்ம சேவை பண்ணும் போதுதான், அவர் சந்தோஷப்படும் போதுதான் நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். அது இல்லாம இந்த விஷயத்துல எனக்கு ஆனந்தம் கிடைக்கும், இதுல நான் சந்தோஷப்படுவேன் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த ஆளு மாதிரிதான். நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், அதுல அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் சுகம் கிடைக்கும், ஒரு நாள் சுகம் கிடைக்கும், ஒரு நாள் சுகம் கிடைக்கும்னு அலைஞ்சு 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 நம்ம பிராணம் போக வேண்டியதுதான். அதனால்தான் இன்னைக்கு ஏகாதசி, பாப்பமோச்சனி ஏகாதசி, இன்னைக்கு வருத்தினி ஏகாதசி. இந்த ஏகாதசி பகவானுக்காக வேண்டி நம்ம உபவாசம் இருக்கோம். நம்ம சாப்பிடாம இருந்தா அவருக்கு என்ன சந்தோஷம்? அப்படி இல்லை, அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யற சின்ன முயற்சியும், ஏகாதசி அன்னைக்கு நிறைய பகவான் நாமாவை சொல்றதுலயும், பகவானுக்கு ஆராதனம் பண்றதுலயும், சத் விஷயங்களை கேட்கறதுலயும், கோவிலுக்கு போறதுலயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிஜமான ஆனந்தம் என்ன அப்படிங்கிறதோட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கு. அதனால இந்த ஒரு பொன்மான தேடி போகாம நிஜமான ஒரு சுகத்தை வச்சுட்டு பகவான் அங்க இருக்கார். அவருடைய திருவடியில எல்லா சந்தோஷங்களும் இருக்கு. அவருக்கு சேவை பண்ணும்போது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை நம்ம அடைவோம். அதனால ஏகாதசி அதுவுமா நிறைய நம்ம நாம ஜபம் பண்ணி, நிறைய பகவன் நாமாவை சொல்லி, பகவத் கதைகளை கேட்டு, பகவத் சிந்தனை பண்ணி அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே ஆனந்தத்தின் எல்லையா இருக்கும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.